Hey guys, 10th ஸ்டாண்டர்ட் மார்ச் 2025 பப்ளிக் எக்ஸாம் தமிழ் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதுக்கான கம்ப்ளீட் ஆன்சர் கீயை வந்து நம்ம இப்ப பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் பாருங்க. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? இன்மையிலும் விருந்து. தொடர்களை முழுமை செய்வதற்கு பொருத்தமான தொழிற்பெயர்களை தெரிவு செய்க. இது பொது வாழ்வில் நடித்தல் கூடாது. நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன், வாய்மையே மழை நீராகி. இதுல வெளிப்படக்கூடிய அணி வந்து பாத்தீங்கன்னா உருவக அணி. வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை. இரு நாட்டு மன்னர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வந்து வலிமையை நிலைநாட்ட. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும், இது வந்து சருகும் சண்டும் சண்டும் சருகும் எப்படி வேணாலும் இருக்கலாம். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஷ் வேண்டினார். கருணையின் வந்து தன்னோட தாய் எலிசபெத்துக்காக வேண்டினார். இதுல முறையான தொடர் வந்து எதுனா, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனை சவால் எதுனா, பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். பொருத்தமானதை கொண்டு பழமொழியை நிறைவு செய்யும். விருந்தும் மருந்தும் 3 நாள். அதுக்கப்புறம் பாடல் கொடுத்தாங்க இல்லையா, இது ஆக்சுவலா என்ன பாடல்னா புறநானூறு பாடல். இதுல இருக்கக்கூடிய அடிமோனைனா அடுத்தடுத்த லைனோட ஃபர்ஸ்ட் எழுத்து ஒரே மாதிரியா இருக்கணும். அப்போ உந்து, இதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஆ. ஊல் அப்படிங்கிறது என்னன்னா அடுக்கு தொடர். பாடலின் ஆசிரியர் வந்து யாருன்னா கீரந்தையார். ஓகே, 1 மார்க் எல்லாமே இப்ப பாத்திருப்பீங்க, ஈஸியா இருந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரி 2 மார்க்ஸ்ல ஒரு சிலதுக்கு மட்டும் ஆன்சர் கொடுத்துருக்கோம் பாருங்க. 16th ஒன் நம்ம எல்லாமே எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் தான். 17th ஒன் பாருங்க, புதிய படைப்புகள் உருவாக மொழிபெயர்ப்பு உதவுகிறதா? இது அப்படியே கொஸ்டின் பார்த்தோம்னா, புதிய படைப்புகள் உருவாக உதவுவது எது? அவ்வளவுதான் முடிஞ்சு. இல்லைன்னா புதிய படைப்புகள் உருவாக மொழிபெயர்ப்பு உதவுகிறதா அப்படின்னு கேட்டா முடிஞ்சிருச்சு. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார் அப்படின்னு கேட்டா முடிஞ்சிருச்சு. அடுத்த 18th ஒன் வந்து பாத்தீங்கன்னா, பாசவர்னா வெற்றிலை விற்பவர். வாசவர்னா வாசனை பொருட்கள் விற்பவர். பல்நின விளைஞர்னா பல வகையான இறைச்சி பொருட்களை விற்பவர். குமணர்னா உப்பு விற்பவர். செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு. நச்சப்படாதவன் செல்வம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒருவராலும் விரும்பப்படாத செல்வம், விரும்பப்படாதவர் அப்படின்னா எவரும் மதிக்கப்படாதவர், எப்படி வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். அவயம் வந்து நீங்க எழுதிக்கலாம். பொருள் என முடியும் பொருள் வந்து பாருங்க, பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள். அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா, சாரி 2 மார்க் இங்க இருக்கு இல்லையா, இந்த அறை இருட்டாக இருக்கிறது, மின்விளக்குகள் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது? இதோ இருக்கிறது. இந்த உரையாடல்ல இருந்து வினாக்களின் வகைகளை வந்து நீங்க எழுதணும். மின் விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது? இது வந்து அறியா வினா, எங்க இருக்குன்னு தெரியாம நம்ம கேட்கறது. சொடுக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே, மின்சாரம் இருக்கிறதா இல்லையா? இது வந்து ஐய வினா. ஓகேங்க, அறியா வினா, ஐய வினா, இதுதான். வினைமுற்றை வினையாளம் பெயரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். பொது அறிவு நுழைவுத் தேர்வு பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார். அவ்வளவுதான். அந்த உண்டார் படித்தார் அப்படிங்கிறது உண்டவர் படித்தவர் மாதிரி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பகுப்பது உறுப்பினருக்கும் ரொம்ப ஈஸியா கேட்ட பாருங்க. கிளர் கூட்டல் இத்து இந்த கூட்டல் இத்து கூட்டலான்னு பிரிச்சிடலாம். கிளர் பகுதி, இத்து இந்தானது சந்தி, இத்து இறந்தகால இடைநிலை, வந்து பெயர். அடுத்த கல்வி வந்து பாத்தீங்கன்னா, கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது செவ்விலக்கியம், எம்பலம் அப்படிங்கிறது சின்னம். செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று வினா, எதுக்குமே ஆன்சர் சொல்லிடலாம். மலைமுகட்டில் மேகம் தங்கும், இது ஃபர்ஸ்ட் ஒன்னு. அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும், இது செகண்ட் ஒன். அடுத்து இதுக்கு வந்து நம்மளே வந்து தொடர் அமைச்சுக்கலாம். தீவகாணியோட வகைகள் வந்து பாத்தீங்கன்னா, முதல் இடைக்கடை அப்படின்னு சொல்லி 3 தீவகாணி. முதல் தீவகாணி, இடை தீவகாணி, கடை தீவகாணின்னு இருக்கு. அடுத்து நல்லொழுக்கத்தில் கண் சிமிட்டும், கடை இரண்டில் நீந்தி செல்லும், இது என்னன்னா விண்மீன்கள். ஓரெழுத்தில் சோலை, 2 எழுத்தில் வனம் அப்படின்னா காடு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பத்திய படித்து விடையளிக்க வந்து பாத்தீங்கன்னா, சிலம்பு செல்வர் அப்படிங்கிற ஒரு யாருன்னா மாப்பூசி, ஃபர்ஸ்ட் ஒன். தமிழகத்தின் பொது சொத்து அப்படிங்கிறது இளங்கோ தந்த சிலம்பு தான் தமிழகத்தோட பொது சொத்து, செகண்ட் ஒன். பத்தியில் இடம்பெற்றுள்ள 2 நூல்களின் பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா, சிலப்பதிகாரம், கம்பராயணம், திருக்குறள் 3 இருக்கு. நம்ம ஏதாவது 2 எழுதிக்கிட்டா போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மனப்பாட பாடல் வந்து பாத்தீங்கன்னா, வெய்யோ நொழி தன்மேனில் கம்பராமாயண பாடலும் அன்னை மொழி முதல் பாடலும் கொடுத்துருக்காங்க, ஈஸியா எழுதிடலாம். 37 அழகிட்டு வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா, நாள்தோறும் இதை பிரிக்கும் போது நேர் நிறைன்னு பிரியும். அடுத்து நாடி நேர் நேர், முறை செய்யா நிறை நேர் நேர், மன்னவன் நேர் நிறை, நாள்தோறும் நேர் நிறை, நாடு நேர் நேர், கெடும், இது வந்து மலர் அப்படிங்கிற வாய்ப்பாட்டில் தான் முடியும். அப்போ நேர் நிறை கூவிலம், நேர் 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 தேமா, நேர் நேர் புளிமாங்காய், கூவிலம் கூவிலம் தேமா. அதுக்கப்புறம் மலர் அப்படிங்கிற வாய்ப்பாட்டில் முடியும். செக் பண்ணிக்கோங்க.
மத்தபடி 5 மார்க்ஸ் ஈஸியா இருந்துச்சு. படமோட்டம் மீதி கவிஞரும் ஈஸி தான். அடிக்கடி கேட்டது. இதுக்கு பாருங்க, எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன்ஸ் ஆஃப்டர் ஒன் ஹாஸ் ஃபர்கட்டன் வாட் ஒன் ஹாஸ் லேர்ன்ட் இன் ஸ்கூல். அதாவது எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஸ்கூல்ல படிக்க போக மிச்சம் நம்ம மனசுல என்ன பதிஞ்சிருக்கு அப்படிங்கறது எஜுகேஷன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், நம்ம மனசுல என்ன பதிஞ்சிருக்கோ அது எஜுகேஷன். டுமாரோ இஸ் ஆஃப்டன் ஃபார் பிஸியஸ்ட் டே ஆஃப் இந்த வாரத்தோட நாளை என்பது இந்த வாரத்தின் ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு சரி, அப்ப நம்ம நல்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா? இட் இஸ் டியூரிங் அவர் டார்கஸ்ட் மொமெண்ட் தட் வி மஸ்ட் ஃபோக்கஸ் டு த சிலிட். அதாவது நம்ம வாழ்க்கையில எப்ப வந்து இருள் சூழுதோ அப்பதான் வெளிச்சத்தை நோக்கி போகக்கூடிய வழி நமக்கு கிடைக்கும். சக்சஸ் இஸ் நாட் ஃபெட்டல், ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபெட்டல், ஃபைனல் ஃபெட்டல். அதாவது வெற்றி என்பது முடிவல்ல, தோல்வி என்பது இறுதி அல்ல. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கான ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதுதான். லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கலாச்சாரத்தை கலாச்சாரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு, அதாவது கலாச்சாரம் அப்படிங்கிற மொழி அப்படிங்கிறது கலாச்சாரத்தோட ஒரு சாலை வரைபடம் தான். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வாழ்க்கையோட ஒரு மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அவங்க எதை நோக்கி போறாங்க அப்படிங்கறது நமக்கு சொல்லும் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான கொஸ்டின் அப்படி நம்ம படிச்சு எழுதிக்கலாம். மற்றபடி எல்லா கொஸ்டின்ஸும் ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இதே மாதிரிதான் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் நமக்கு ஈஸியா வரும். இப்ப இதுல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரியான ஆன்சர் கீஸ் எல்லா எக்ஸாமுக்குமே வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மறக்காம நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.